ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கி வந்து என்ன வீடியோனா ஹைவேல கார் டிரைவிங் பண்ணுறது தான். என்ன காரு அப்படின்னாக்கா i20. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 100, 120, 140 வரைக்கும் ஸ்பீடில் போகுது வண்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா, என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக வந்து டிரைவிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்தெந்த கார் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணி நம்மளோட முன்னாடி போகுதுங்கிறது தான் இந்த வீடியோ. நானும் நிறைய இடத்துல ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட்டு, மாருதி ஸ்விஃப்ட்டு தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள். இந்த வண்டி பாருங்கள், ரைட்டு லெஃப்ட்டு ஓவர்டேக் கொடுக்குது. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி டிரைவர் எல்லாம் ஹைவேல. டேக் கேர். மாருதி ஸ்விஃப்ட்னால முன்னாடி வர முடியல, பேக்கில் வச்சு தூக்கி பார்த்துட்டு முன்னாடி வர்றதுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜீப்பு நம்ம கூட டக்கர் கொடுக்க வந்திருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இனோவாவும் வந்துருச்சு. ஜீப்பும் இனோவாவும் முன்னாடி பின்னாடி போயிட்டுருக்குது. நிறைய இடத்துல இனோவா வந்து ஓவர்டேக் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நான் ஓவர்டேக் எடுக்கிறேன், எப்படி மைனூட்டாக எடுக்கிறேன் பாருங்கள். எடுத்துட்டேன். இதில் என் பையன் பயந்துட்டான், என் கூட என் பையன் இருக்கான், பயந்துட்டான். அப்போ கொஞ்சம் நேரத்தில் நர்வஸ் ஆகிடுச்சா, அவனோட சவுண்டு கம்மியாயிடுச்சு. இந்த வீடியோவில் டிரைவிங்கில் எது பெஸ்ட்டு பார்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ வண்டி 125 கிலோமீட்டர்ஸில் போயிட்டுருக்கு. முன்னாடி இப்போ ஜீப் இருக்குது, பின்னாடி வருது ஜீப்பு, முன்னாடி போகுது, ஓவர்டேக் எடுத்துகிட்டு போகுது ஜீப்பு. இப்போ பாருங்கள், பின்னாடி இருந்து இப்போ மஹேந்திரா 700 வண்டி முன்னாடி போயிட்டுருக்கு. இனிமேல் தாங்க சீனே. சினிமாவில் இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி ரொம்ப விறுவிறுப்பாக போகும் இல்லைங்களா சினிமா, அந்த மாதிரி பாருங்கள். இப்போ எடுத்துருங்க. i20யும் 700ம் டக்கர் கொடுத்துட்டு போகுது. எவ்வளோ நல்லா ஓவர்டேக். எப்படி எடுத்தோம் பாத்தியாடா? என்னடா சூப்பரா எடுத்தான்டா. எப்படி எடுத்தோம் பாத்தியாடா? செம்மையா எடுத்தான்டா. கிங்கடா, டாடி மாதிரி எடுத்தான்டா வண்டியை.
வேற. ஷாக் ஆயிட்டேன். போக அந்த மாதிரி மூமெண்ட் கேரளா இருக்கு. போயிருவேன். 700 தமிழ்நாட்டுக்காரெல்லாம் போக மாட்டான். நல்லா ஓட்டுறாங்க வண்டி, செமையா போகுது வண்டி. நல்லா ஸ்மூத்தா போகுது, அழகா குதிக்காம போகுது. 700 இப்போ 130, 135, 40 வரைக்கும் 140 வரைக்கும் ஸ்பீடில் போகுது. அதுக்கு முன்னாடி போயிட்டுருக்குது 700ங்க. பாருங்கள், ஓவர்டேக் பண்ணி எடுத்துட்டாங்க. திரும்பவும் நம்ம I20 விடுற மாதிரி இல்லை, 700 ஓவர்டேக் தான் பண்ணுது. ஆமா ஆமா. சில இடங்களில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடங்களில் வந்து ஸ்லோவாகவும் அப்புறம் ஃபாஸ்ட்டாகவும் தான் போகுது வண்டி. அதனால் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு வீடியோ இது. இதில் மெயினாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி, ஸ்வீட் சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்க 135 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் டச் பண்ணியாச்சு. அப்பவும் 700 முன்னாடி போயிட்டுருக்கு. இன்னி கொஞ்ச நேரத்தில் வந்து கோயம்புத்தூர் வந்துடுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் அந்த 700 வண்டிக்கு. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு. எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டிராஃபிக் ஏரியா எல்லாம் நின்றுட்டாங்க, ஸ்லோ ஆகிடுச்சு வண்டி எல்லாமே எல்லாத்தோட. அப்பவும் 700 முன்னாடி போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த இனோவா பின்னாடி போயிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள். இது போல் இன்னும் சில டிரைவிங் வீடியோவை போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இதில் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மிக்க நன்றி. இதில் இடையில ஒரு எல்போர்டு வண்டி வந்துருச்சு, அதையும் தாண்டி போயாச்சு. ஸோ கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ். கோயம்புத்தூர் 29 கிலோமீட்டர்.